ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். லண்டன் தேசத்தில் 19வது நூற்றாண்டில், அதாவது சரியாக சொல்ல போனால் 1854ஆம் ஆண்டில் ஸ்வஹா என்கிற ஒரு பகுதியில் போட் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அந்த பெரும்பகுதியில் இந்த ஒரு சின்ன பகுதி இருந்துச்சு. அந்த போட் ஸ்ட்ரீட் தெரு, அந்த தெருவுக்குள்ளே, அந்த தெருவை சுற்றி வட்டார எல்லா பகுதிகளுக்குள்ளே மக்களுக்குள்ளே காலரா வியாதி பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த மருத்துவமனையில் பல முயற்சிகள் எடுத்து நோய் என்ன பண்ணுறாங்க, கட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. எல்லா காரியத்தையும் அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒருபுறம் நோயாளியுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருந்து கொண்டே இருக்கிற காலகட்டம், பெருகி கொண்டே இருக்கிறது, குறைந்தபாடு இல்லை. இந்த சமயத்தில் அங்கே இருந்த டாக்டர் ஜான் ஸ்னோ என்ன பண்ணுறாருன்னா, என்னது நாளுக்கு நாள் பேஷண்ட்டோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, குறைய மாட்டேங்குது, ஒரு 10 பேர் போனால் 50 பேருக்குள்ளே வந்து அட்மிட் ஆகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இது எங்கே தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அந்த மையத்தை தேடி கண்டுபிடிக்கிறார். எங்கன்னு அந்த போட் ஸ்ட்ரீட் என்கிற ஒரு பகுதியில் ஒரு பம்ப், அந்த குடிநீர் குழாய், அந்த பம்ப் அங்கே இருக்கிறது. அந்த பம்பிலேருந்து தண்ணீர் என்ன பண்ணுறாங்க, மக்கள் குடிப்பதற்காக, சமைப்பதற்காக, மற்ற காரியங்களுக்காக அந்த தண்ணியை எடுத்து மக்கள் பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு விஷயத்தையும் அவருக்கு கண்டுபிடிக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கழிவுநீர் மேலாண்மை அங்கே சரியில்லை. இந்த கழிவுநீர்லாம் என்ன பண்ணுது, அந்த நிலத்தடி நீருக்குள்ளே வந்து கலந்து விடுகிறது. அந்த தண்ணி தான் மக்கள் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்ன உடனே, அது கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, உடனடியாக தாமதம் இல்லாமல் அந்த காரியத்தை, அந்த பம்பை தண்ணி மக்கள் பயன்படுத்தாதபடி அந்த பம்பை யூஸ் பண்ண முடியாதபடிக்கு செய்து கொடுக்குறார். இதை மூடி போட்ட உடனே அங்கிருந்த மக்களுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் பரவல் கட்டுப்படுத்தப்பட்டது. நோய் பரவல் முதலாவது கட்டுப்படுத்தப்பட்டது. பிற்பாடு நோயே இல்லாத அளவுக்கு அங்கே ஒரு சூழலை அந்த ஜான் ஸ்னோ என்கிற ஒரு மனிதன் அந்த காரியத்தை செய்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சொந்த வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாள் எழுந்துக்கிறதுலேருந்து அதிகாலையில் எழுந்து அடுத்தடுத்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறார். வெளியரங்கமான கிரிகளை பார்க்கிறார், உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எங்கேயோ தோற்று போயிருக்கிறோம் இல்லையா? இந்த நோய் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இந்த நோயில் நமக்கு இது மாதிரி பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணலாம், இதை நிறுத்திடலாம், இதை முடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை ஒரே மாதிரியான பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம் இல்லையா? அது அவங்கவுங்களுக்கான காரியம். ஆனால் இது எப்படி சரி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் எரிகோ பட்டணத்தை முறியடித்து அடுத்த நேரம் ஆயி பட்டணத்துக்கு போகிறாங்க. பெரிய வெற்றியை சொந்தரித்து கொண்டார்கள். ஒரு பெரிய வெற்றி அவங்க வாழ்க்கையில் வந்துருச்சு. அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, ஒரு சின்ன பட்டணம், அந்த ஆயி பட்டணம் எரிகோவோட ரொம்ப சின்னது. இந்த பட்டணத்தை அவங்களால முறியடிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுத்தத்துக்கு போகிறாங்க. போகும்போது சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் போத்தவரை யுத்தத்துக்கு. இஸ்ரவேல் புருஷர்கள் எத்தனை பேர் புறப்பட்டாங்க? 6 லட்சம் புருஷர்கள். ஆனால் வழியில் நிறைய பேர் மாண்டு போனாங்க இல்லையா? அந்த லட்சங்கள் இருந்துச்சு, எண்ணிக்கை இருந்துக்கிட்டு, எண்ணிக்கை அளவு அந்த இஸ்ரவேலருக்குள்ளே புருஷர்கள் இருந்தாங்க, யுத்த புருஷர்கள் இருந்து கொண்டே இருந்தாங்க. இவங்க எல்லாம் போயிட்டு முறியடிக்கலான்னு சொல்லி போகும்போது சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் போத்தவரை சின்ன பட்டணம், ஈஸியாக போயிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், அதை ஜெயிச்சிடலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. போன உடனே முதல்ல ஒரு பெரிய அடி. என்ன அடின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ள 36 பேர் வெட்டுண்டு விழுந்தார். யார் வெட்டினது அப்படின்னு பார்த்தா, எந்த பட்டணம் சின்ன பட்டணம்னு சொல்லி இவங்க நினச்சாங்களோ, எந்த பட்டணம் வந்து ஈஸியாக முறியடிச்சலாம் நினச்சாங்களோ, அந்த பட்டணத்தாரை இவர்களை முறியடித்து அனுப்பிவிட்டார். நம்ம நினைக்கிறோம் இது சின்ன காரியம், ஈஸியாக முடிச்சிடலாம், இந்த காரியம் ரொம்ப சிம்பிள். சில நேரம் சொல்லுவாங்க டெட் ஈஸி அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். டெட் ஈஸி, ரொம்ப ரொம்ப சுலபம், முடிச்சிடலாம், செஞ்சிடலாம். ஆனால் ரொம்ப நமக்கு அதான் டஃப் கொடுக்கும், ரொம்ப டஃப்பாக அது நம்ம லைஃப்பில் சவாலாக நிற்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம திணறிட்டு இருப்போம். உங்கள் எந்த காரியமும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு காரியங்கள் இருந்து நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணுறோன்னா, நமக்கு சாத்தானா இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், தோல்விகள், இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பாவம் கூட இதை செய்ய வைக்கும் அப்படின்னு தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். 7ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம், இந்த ஆயி பட்டணத்தில் 36 பேர் முறியடிச்சு விழுந்த உடனே, இஸ்ரவேலர் விழுந்த உடனே யோசுவா போயிட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறார். சும்மா ஒன்றும் விழுந்து கிடக்கு, தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அல்லேலூயா, இஸ்ரவேலர் முதுகை காட்டினார்கள் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறத, முகங்குப்புற விழுந்து கிடந்தான். 6ஆம் வசனம் சொல்லு, முகங்குப்புற விழுந்து கிடந்தான்னு சொல்லி. அவனோடு கூட ஒரு சிலர் மூப்பர்களும் விழுந்தாங்க. இப்போ கர்த்தர் சொல்கிறார், ஏமா நீ விழுந்து கிடக்கிற, எழுந்துரு. 11ஆம் வசனத்தில் இஸ்ரவேலர் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்தார்கள், என்னுடைய உடன்படிக்கை, என் கட்டளையாக உடன்படிக்கை மீறி நான் விலக்கினதை அவர்கள் என்ன பண்ணாங்க, சாபத்தினானதை எடுத்து கொண்டாங்க. தேவன் நமக்கு விலக்கி வச்சிருப்பார், அது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தள்ளி வச்சிருப்பார், வேண்டான்ட்டு. அடுத்து சொல்கிறார் ஆண்டவரங்க பாருங்கள், அது மட்டும் இல்லை,
களவு செய்தது, வஞ்சித்தது. இல்லையா? தேவனையும் வஞ்சிக்கிறோம், நம்ம கூட பிறந்தவங்களையும் நம்ம வஞ்சிச்சிடறோம். இல்லையா? கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வஞ்சிக்கிறாங்க, சகோதரனை சகோதரியை வஞ்சிக்கிறாங்க, அல்ப காரியங்களுக்காக வஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பாவம் தானே. அவங்க நினைக்கிறாங்க பாவம்னா விபச்சாரம், வேசித்தனம், களவு, அல்லது கொலை செய்வது, பொய் கூட பாவம் ஒத்துக்கிறாங்க. தன் சகோதரனை ஏமாத்துறது பாவம் ஒத்துக்க மாட்டாங்க. தன் குடும்பத்தாரை ஏமாத்துவது பாவம் என்ன பண்ணுறதில்ல பல பேர் ஒத்துக்கிறதே இல்லை. கேட்டால் அது கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணினார். சகோதரனை ஏமாத்துவது கர்த்தர் வாய்க்க பண்ணல. சொல்லப்போனால் உங்கள் கர்த்தர் பிசாசு. இல்லையா? நீங்கள் அப்படி சொல்லுவீங்கன்னா பிசாசு தான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணணும். அந்த ஐடியாவை கொடுத்துருக்குறான், கள்ளத்தனத்தை கொடுத்துருக்குறான். இல்லையா? சகோதரர்களை வஞ்சிப்பது, வேலை ஸ்தலத்தில் கூட பேடை செய்கிறவர்கள் வஞ்சிக்கிறது, இப்படி பல விதமான வஞ்சகத்தன்மை உடையவர்களாக இருந்து ஏதோ ஒரு பாவம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இந்த பாவத்தை கர்த்தர் பார்த்து என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்திற்கு முன்பதாக முறிந்து போகும்படி செய்தார். இதெல்லாம் என்ன பாவம் முன்னாடி சொல்றார் தெரியுமா? இந்த 3 காரியங்களின் கட்டளைகளை மீறினார்கள், அப்புறம் சாபத்தினால் எடுத்துக்கொண்டார்கள், களவு செய்தது, வஞ்சித்தது. இது 4மே எந்த லிஸ்ட்டில் கர்த்தர் கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொல்கிறாரு, சாபத்திடானதில் துரோகம் பண்ணினார்கள். துரோகம்ன்றார் ஆண்டவர். இதுக்கு பேர் என்னது? துரோகம். அது யார் பண்ணார்னு, ஆகான் பண்ணான்னு கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்கிறார். இந்த யோசுவா அந்த ஆகானை இஸ்ரவேல் எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவனை ஆட்களை அனுப்பி அந்த பொருட்கள்லாம் கொண்டு வர செய்து அவனையும் அவன் குடும்பத்தார் எல்லாரையும் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துல நிறுத்தி அவங்க மேலே என்ன பண்ணுறாங்க, கல் எறிகிறார்கள். இஸ்ரவேலை கலங்க பண்ணினவனே கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவாராக என்று சொல்லி என்ன பண்ண, அவன் மேல் கல் எறிந்து அக்கினினால் சுட்டெரித்து போட்டார்கள். அல்லேலூயா. பாருங்கள், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அவங்க யுத்தத்துக்கு போகிறாங்க. ஆயி பட்டணத்தை ஈஸியாக முறியடிச்சிடறாங்க. இந்த ஜான் ஸ்னோ என்கிற ஒரு மனுஷன் அந்த காரியத்தை கண்டுபிடிச்சு அதை மூடி போட்டதுக்கப்புறம் அங்கே நோய் பரவலே இல்லை. அந்த இடம் கட்டுப்பாட்டுக்குள்ள சுகாதாரமான ஏரியாவை மாறிடுச்சு. நம்ம வாழ்க்கை கூட சுகாதாரமாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கணும்னா எங்கே அந்த மையப்புள்ளின்னு கண்டுபிடிங்க. அது சரி செய்யணும். அது சரி செய்யாமல் இருக்கக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க, நாங்கள் மன்னிப்பு கட்டுறோம் ஆண்டவர்கிட்ட. எங்கள் சகையை மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினது உண்டானால், அபகரித்தது உண்டானால், வஞ்சித்தது உண்டானால் அதனால் அத்தனையும் திருப்பி கொடுக்குறோம். அந்த ஒரு மனம் திரும்புதல் நமக்கு இருக்குதா? நம்ம மன்னிப்பு கேட்க திருப்பி கொடுக்க வேண்டியதை திருப்பி கொடுத்துருங்க. அதை நீங்கள் வச்சுக்கின்னு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. பிறனுடையதை நீங்கள் அபகரிக்காத. 10 கட்டளையில் ஒரு என்ன சொல்கிறார்? கட்டளை, பிறனுடையதை இச்சிக்காத கர்த்தர் சொல்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்கள் தோல்விக்கு காரணமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்கள் சமாதானத்துக்கு தடையாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம், அந்த காரியத்தின் மையம் இந்த அளவுக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை பாழ்படுத்தி கொண்டு, உங்கள் அமைதியை கெடுத்து கொண்டு, உங்கள் வளர்ச்சியை தடுத்து கொண்டு இருக்கலாம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள், கண்டுபிடிங்க, அது சரி செய்யுங்க, கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லா இடத்திலும் மேன்மை அடைவீர்கள். God bless you.